மீண்டும் உங்களோடு கூட நம்முடைய வார்த்தையை கைது கொள்ள முடியாது. நம் தேவன் கொடுத்த இந்த நல்ல சாய்த்திற்காக நம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. சொன்ன மாதிரி கடந்த முறையே சொன்னேன், நமக்கு தரிசனம் பண்ண தெரியலையே அப்படின்னு சொல்லி அதை குறித்து அதிகமாக யோசனை பண்ணேன். ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை அதுதான். அதனால அதை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை கடந்ததையே சொன்னேன். மற்றவர்களை போல நாம பாட விரும்பக்கூடாது, நடக்க விரும்பக்கூடாது. அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த நடக்க பழக போய் உள்ள நடையும் போச்சுங்க அப்படின்னு சொல்லி. அதனால மற்றவர்களை பார்த்து அவங்க செய்யறாங்க, இப்படி செய்யறாங்க, நாம அப்படி செய்யணும்னு சொல்லி ஆசைப்படவும் கூடாது, அதற்காக பிரயாசப்படவும் கூடாது. அதுக்கு வேதாகமத்துல நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இந்த விஷயத்துல வேதத்தை அடிக்கிறதான நாட்களே நான் கிட்டாது சொல்லல. ஆண்டவரை கொடுத்த கிருபையின்படி காலையில கூடிய வரைக்கும் 5 மணி அதுக்கு முன்னால எழுப்பி ஜெபம் பண்ணி பெருத்த வாசிக்கிறது 7 மணி வரைக்கும், கிட்டத்தட்ட 6:30, 6:45, 7 மணி அதை முடிக்கிறதுக்கு. காலையில நான் எழுதி உட்காரும் போதே இந்த செப்பு பயங்கரமா வலிக்கும். ஆனா போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஜெயித்த பிறகு அந்த காலையிலே சரியாகும். நேற்று கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தோட்டத்துல நாங்க வேலை செய்யக்கூடாது. டாக்டர் சொன்னது கொதிச்சு பாரமான எதையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 10 நாளா வேலை செய்யறதுக்கு யாரும் வரல. செடி மரங்களை பார்த்தா ஆடி மதங்கி போயிருந்தது. என் மனைவியிட்ட சொன்னேன், அம்மா ஆண்டவர் விலை கொடுப்பாரு. நான் காலையில ஒரு தொட்டி தண்ணி கருவேப்பிலை மற்ற செடிகளுக்கு பாய்ச்சிடுறேன், நீ உதவிக்கு உட்கார்ந்து நீ ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு அந்த செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சது. 2 மணி நேரம் அந்த டியூப் 1.5 இன்ச்சு டியூப் தண்ணி வரும்போது அதை தூக்குறது மக்களுக்கு மாற்று பைசரணும். 2 மணி நேரம் அந்த வேலையை கொஞ்ச நேரம் எடுத்துட்டு அப்புறம் சாயந்தரத்துல 5:30 மணிக்கு நான் ஓட்டு போட்டு வரும்போது காட்டில் வரும்போது நாத்த மரங்கள்லாம் ரொம்ப வாடி வதங்கி 10 நாளைக்கு மேல அரைத்து அடிக்கிற வெயில்ல கரியுமோங்கிறதா ஒரு காரியம் ஆயிடுச்சு. அப்ப என் மனைவியிட்ட சொன்னேன், ஆண்டவர் விலை கொடுப்பார், நான் அதுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வந்ததுன்னு சொல்லி கூடுதல் நடந்தா வலி. ராத்திரி அதிக நேரம் வலியில தான் வேதனைப்படும். அப்போ நானும் உதவி செய்யறேன். ஒரு நாள் உதவி செய்ய முடியாது, சேர போட்டு உட்காந்து சொல்லிட்டு டியூப் எல்லாம் போட்டு கொஞ்சம் தூரம் இருக்குது. 2-3 தடவை நடந்து மாற்றி மாற்றி போடணும். அப்போ ஒரு 2 மணி நேரமா தண்ணி பாய்ச்சினேன். நினைச்சேன், இந்த ராத்திரி என்ன வழியில பிடிக்க போறோமோ தெரியலையே அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். 8 மணிக்கெல்லாம் தண்ணி காய்ச்சி குடிச்சிட்டு வந்து சாப்பிட்டு படுத்துட்டு கர்த்தருடைய கிருபையினால எந்த வழியும் எப்பவும் இருக்கிற மாதிரி உள்ள துன்பமும் இல்லாம நிம்மதியா தூங்கினேன். 12:45 ஒரு தடவை குளிச்சேன். அப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் 4:45 சரியாயிடும்.
ஆண்டவர் எனக்கு பலன். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதாவது யோபு தன்னுடைய செய்தியில் சொல்றாரு, நான் பயந்தது எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. தைரியமா ஆண்டவருடைய காரியத்துல ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தா எங்கதான் உறுதியோடு போது ஆண்டவர் உதவி செய்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்ததான செய்தி வேதாகமம். வேதாகமத்துல நிறைய படிச்சிருக்கிறோம். ஆனா திரும்பியும் வேதத்தை பற்றி என்ன சொல்ல போறீங்க அப்படின்ட்டு யோசிக்கலாம். ஒரு 10 பாயிண்ட் அதுல கொடுத்துருக்கு. ஆனா எனக்கு 1-2 பாயிண்டோட நிறுத்த முடியல. அதனுடைய தொடர்ச்சியோடு உள்ளதான காரியங்களை சொல்லித்தான் ஆக வேண்டியதா இருக்கிறது. முதல்ல இந்த வேதாகமம் நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் பரலோகத்திற்கான வாழ்க்கைக்கும் நித்திய ஜீவனுக்குமான காரியங்கள் அனைத்திற்கும் இந்த வேத வசனம் தான், வேத வாக்கியம் தான், தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஆதாரம். முதல் பாயிண்ட் என்னன்னா, வேதமே நமக்கு ஆதாரம். எதுக்கெல்லாம் ஆதாரம்? எதுக்கெல்லாம் வேதம் நமக்கு ஆதாரம்? அறிஞர்கள், விஞ்ஞானிகள் பலவிதமான கேள்வி சொல்றாங்க. அது எல்லாம் என்ன செய்துட்டு இருக்குது? நாளடைவுல மாறிவிட்டு டார்வின் தேதி அது இப்போ அது சரி இல்லைன்னு சொல்லி வேற ஒரு தேதியை சொல்றாங்க. ஆனா இந்த வேதாகமம் எழுதப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? ஆரம்பித்தது மோசேயின் காலத்தில். ஏறத்தாழ 1000 வருஷத்துக்கு முன்னால், எப்பவும் இயேசு பிறப்பதற்கு 1000க்கு மேல உள்ள வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சது. இயேசு 1500 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சது. முடிச்சது யோவான் அப்போஸ்தலன். கடைசியா எழுதப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள 66 புஸ்தகங்களையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு எழுதினார். அதான் அந்த சொல்றாங்க, நான் எழுதி கொடுத்ததான வேத வசனத்தை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் சொல்லி. இந்த வேத வசனத்துக்கு நிறைய அடைமொழிகள் இருக்கு. அது எல்லாம் பார்த்தோம்னா நேரம் போயிட்டே இருக்கும். அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். இந்த வேத வசனம் முதலாவது வசனம் என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த விஞ்ஞான உலகத்துல நிறைய அகழ்வாய்வு செய்து நிறைய காரியங்கள் சொல்றாங்க. இது எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முன்னால உள்ளது அப்படின்னு சொல்லி. அப்படியா வேதாகமம் என்ன சொல்லுது? அதை நிராகரிக்கிறா? இல்லை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ நாம் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது எப்போங்கிறத நாம அதுக்காக என்ன இத்தனை கோடி வருஷம் ஆயிட்டு சொல்றாங்களேங்கிறத யோசிக்க வேண்டியது இல்லை. அங்க என்ன இருக்கிறது? ஆதியிலே. பல்லாயிரக்கணக்கான கோடி வருஷமா இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனா மனிதனை தேவன் உண்டாக்கினது
இருந்து இதுவரைக்கும் உள்ளதான காலங்களை நமக்கு கணக்கிட்டு பார்க்கும்போது ஆதாமை தேவன் சிருஷ்டித்தார். ஆதாம் எவ்வளவு காலம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார் என்பது நாம சொல்ல முடியாது. ஆதாம் ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்த பிறகு உள்ளதான காரியங்களை நாம இதுக்கு எல்லாமே ஆதாரம் என்னதான்? வேத வசனம் தான். வேத வசனம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் அநேக புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்திருக்க முடியாது. அநேக மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கும் இந்த வேத வசனம் அதற்கு ஆதாரமாய் இருந்தது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் என்னதுதான்? வேத வசனம். நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு அநேக மதங்கள் இருக்குது. அவங்க ஒவ்வொரு விதமான காரியங்களை சொல்றாங்க. அதற்கான அஸ்திவாரம் ஆதாரம் எதுவும் இல்லை. நாங்கள் பைபிள் ஸ்கூல்ல படிக்கும் போது 11 மார்க்கங்களை குறித்து படித்தோம். அந்த மற்ற மார்க்கங்கள்ல ஆதாரம் இல்லாத காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாய் விளங்குகிறது. ஆனால் நமக்கு வேத வசனம் ஆதாரமாயிருக்கிறது. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரமும் நம்முடைய தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வேதம் தான். அதுதான் இன்றைக்கு உள்ளதான வார்த்தை. அப்போ நமக்கு ஆதாரம் என்னது? யோவான் 1:1 வாசிக்கும் போது ஆதியிலே வார்த்தை இருந்தது. எப்போ இருந்தது? ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை யாராயிருந்தது? தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தது. அப்படியானால் அந்த வார்த்தை யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 13வது வசனத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதான வார்த்தை. யாருடைய பேரு தேவனுடைய வார்த்தை என்பது? இயேசு கிறிஸ்துவனுடைய இயற்பெயர். அதாவது ரெண்டா பிரிச்சு படிக்கிறோம். ஒன்று இயற்பெயர். என்ன வந்து இயேசு என்பதற்கு என்ன அர்த்தம்? ரட்சகர். எம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். கிறிஸ்து என்பதற்கு மீட்பர் என்பது அர்த்தம். ரெண்டு அர்த்தம் இருக்குது. கிறிஸ்து என்பதற்கு மீட்பர் இருக்கிற ரெடிமர் என்கிற அர்த்தம் ஒண்ணு. அனாயிண்டர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதை நம்ம பழைய ஏற்பாட்டுல ஹீப்ரு கிரீக்ல படிக்கும் போது அதனுடைய வித்தியாசத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ உலகம் வானம் பூமி சிருஷ்டித்தது யாரெல்லாம்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரும் மீட்பரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து தான் அதை உண்டாக்கினார். அந்த யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ இந்த உலகத்தை உண்டாக்கினது அவருடைய வார்த்தையினால். இந்த வானமும் பூமியும் அழிக்கப்படுகிறது எப்படி? 2 பேரு 3:5-7. 2 பேரு 3:5-7. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும்
பூர்வகாலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இந்த உலகம் ஜலப்பிரயத்தினாலே அழித்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்தினுடைய காரியங்கள் இப்ப நாம இந்த வருஷத்துல கோடை காலம் ஆரம்பிக்கிறதுல இருந்து நீங்க டிவி நியூஸ கேட்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க இந்த வெதர் பிராட்காஸ்ட் பண்ணும்போது காலை நல்ல மழை வருமா வெயில் பற்றி சொல்லும் போது என்ன சொல்லிட்டாங்க, ஏன்னா 5 நாளைக்கு 2 டிகிரியிலிருந்து 5 டிகிரி வரைக்கும் வெப்பம் அதிகரிக்கும். முந்தா நாள் வேலூர்ல 109 டிகிரி, அந்த வட மாவட்டங்கள்ல 109 டிகிரி இன்னும் அதிகரிக்கும் விட்டுருக்காங்க. உண்மைதானே? இந்த வேத வசனம் என்ன சொல்லுது? வேத வசனம் என்ன சொல்லுது? அக்கினியினாலே இந்த வானமும் பூமியும் அழிக்கப்படும். எப்படி? தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவ்வளவுதான். எப்படி சுருட்டப்பட்டு போகும்? ஒரு பாயை போல சுருட்டப்பட்டு போகும். நாம காண்கிறதான பூமி வானம் அனைத்தும். அப்போ நம்முடைய எல்லாவற்றிற்கும் ஆதாரம் எதுதான்? நம்முடைய வேத வசனம். இரண்டாவது, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது பொதுவானது. முதல்ல உள்ள ஆதாரம் உலகத்தில் உள்ள அனைவருக்குமான பொதுவான ஆதாரம். நமக்கு அது விசேஷித்த ஆதாரம், மற்றவர்களுக்கு பொதுவான ஆதாரம். இப்ப நாம பார்க்கிறது இந்த வேத வசனம் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆகாரம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. உபாகமம் 8:3. நான் அதை சொல்லிட்டு நீங்க அதை சொல்லிடலாம். அடுத்தது நாம வேத வசனத்தை பார்த்தோம்னு சொன்னா, இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு ஆதியாகமம் 1:29-30, ஆதியாகமம் 1:29-30. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குனது மாத்திரமல்ல, அவனுக்காக ஏதேன் தோட்டத்தை உண்டாக்க முந்தி முதல்ல என்னத்தை உண்டாக்கினான்? மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகுதான் மனுஷனை உண்டாக்கினான். மனுஷனை உண்டாக்கி வச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன வேணும்? கொடை வேணுமா, உடம்பு வேணுமா, உறைவிட வேணுமா, இதையெல்லாம் தேவை. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் முன்பே மனுஷனுக்கான ஆகாரத்திற்கான எல்லாவற்றையும், அதோடு மிருக ஜீவன்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிற்குமான ஆகாரத்தையும் தயார் செய்துதான் மனுஷன் உண்டாங்க. இது சரீர பிரகாரமான ஆகாரம். ஆவிக்குரிய ஆகாரம் என்னதுதான்?
வேத வசனம். இதுக்கு ஆதாரமா நாம பார்த்தா மோசே மலையில எத்தனை நாள் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தார்? 40 நாள். தண்ணி குடிச்சாரா? சாப்பிட்டாரா? பலவீனமானாரா? இல்ல. அதுக்கு ஆதாரம் என்ன? நமக்கு ஆதாரம் வேணும்ல. அவர் மலையிலிருந்து இறங்கும் போது ஆண்டவர் கொடுத்த அவரே சரி பண்ணி எழுதின 2 கற்பனைகளை கொடுத்தார். யோசித்து பாருங்க. 40 நாள் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, ஆனா அவருடைய பலன் அவரை விட்டு போகல. காரணம், ஆண்டவருடைய வார்த்தை மன்னாவாக அவருக்குள் இருந்ததினால் அவர் பலவீனப்பட்டு போகல. நான் மலைக்காட்டிலே ஒரு வருஷம் இருந்துட்டு நான் ஒரு எஸ்டேட்ல மேல போய் ஜாமான் வாங்க போறதுக்காக போகும்போது அந்த படிக்கட்டை எதிரிட்டே ஏறிட்டு போவேன். ஏறும்போது எனக்கு கஷ்டம் தெரியறதில்லை. ஆனா வரும்போது சும்மா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வேண்டியதான ஜாமான்கள், அரிசி, பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு அந்த படியில கொஞ்சம் பிரசவிக்குதுன்னு சொன்னா 300 படிக்கு மேல உருண்டுகிட்டு கீழே பள்ளத்தாக்குல தண்ணி ஓடுற இடத்துலதான் வந்து வரும். ஏறுறது அதிகமா சிரமம் இல்லை, இறங்கும் போதுதான் அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல வாகனம் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், ஏறுறதுல ஃபர்ஸ்ட் இயர் போட்டு செகண்ட் இயர் போட்டு அந்த ஏற்றத்துக்கு ஏற்றபடி மேலே ஏறிடும். இறக்கும் போது எத்தனை ஜாக்கிரதையா இறங்கணுங்கிறது வாகனம் ஓட்டுறவங்களுக்கு. அப்போ 2 கற்பனைகள், 10 கட்டளைகளை எழுதி இருந்ததான அந்த கற்பனைகளை மோசே சுமந்து கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்கி வரணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பலவீனப்பட்டிருந்தாலும் அதை தூக்கி சுமக்க முடியும் அவருக்கு. அப்போ அதனால்தான் உபாகமத்துல மோசே சொல்ற, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதினார். அதைத்தான் சாத்தான் இயேசுவை சோதிக்கும் போது, தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாறும். நம்மள எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உண்டு? சாப்பிடலன்னா, ஒருவேளை சாப்பிடலன்னா தலை சுத்தி அழைத்துக்கிறோம். 1 நாள் உபவாசம், 2 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம். அதாவது சரீர பிரகாரமான அந்த ஆராய்ச்சி பண்ணவங்க 40 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தாலும் மனுஷன் செத்து போக மாட்டான். எப்படி செத்து போறான்? அவனுடைய எண்ணம் தான் அவனை சாகடிக்கும். ஐயோ, நான் 3 நாள் சாப்பிடாம இருந்தா என்ன ஆகிறது? ஆனா ஆண்டவரை விசுவாசிக்கிறதான பிள்ளைகள் சில நேரங்கள்ல அந்த நாட்கள்ல சிபிஎம் பாஸ்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு அதுல ஒரு படிப்பனை இருந்துச்சு. சிபிஎம்ல அந்த நாட்கள்ல உங்களை எத்தனை தெரியல, சரியான சாப்பாடு கிடையாது. அநேக நாள் பட்டினி பசியா இருந்து ஊழியர் செய்தவர்கள். ஆனா அவங்க பாஸ்டர், இருக்கிற சிஸ்டர், மதர் அவ்வளவு அருமையா ஆரோக்கியமா இருந்தாங்க. நான் அதை ஊழியத்துக்கு வந்ததான நாட்கள்ல அவங்களோட எனக்கு பழக்கம் இருந்தது. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன?
ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்குள் இருந்தது. அதை அவர்கள் விசுவாசித்தார்கள். எப்படி விசுவாசித்தார்கள்? நான் இந்த அழிந்து போகிற போஜனத்தை புசித்து நாம் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம். வானத்தும் மன்னாவாகிய இந்த வேத வசனத்தை நான் புசித்தால் எனக்கு அதை எனக்குள் பலப்படுத்தும், என்ன பலப்படுத்தும். அதுதான் அங்க உள்ளது. அதனால்தான் பவுல் சொல்றாரு, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் ஆகும். அப்போ நமக்கு ஆதாரம் என்னதான்? வேத வசனம் தான். எந்த ஒரு காரியத்திற்கும் முதல்ல எல்லாம் ஆதாரம் வேத வசனம். இரண்டாவதாக நமக்கு ஆதாரம் வேத வசனம் தான். அடுத்தபடியா நமக்கான பரிகாரம் நம்முடைய சரீர பிரகாரமான ஆவிக்குரிய ரெண்டு காரியங்களையும் பார்க்கணும். சரீரம் தான் முக்கியம் அல்ல, அதோட முக்கியமானது என்னது? ஆவிக்குரிய மனுஷன், ஆவிக்குரிய சரீரம். மனுஷ சரீரம் இந்த உலகத்துல நாம காண்கிறதான இந்த சரீரம் நாம் காணக்கூடாத ஒரு சரீரம் நமக்குள்ள இருக்குது. அதுதான் ஆத்மான்னு சொல்றோம். அதனால்தான் ஆதியாகமத்துல தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது அவருடைய சுவாசத்தை ஊதினால் மனுஷன் ஜீவாத்மாவானா. அல்லேலூயா. என்ன ஆத்மாவானா? ஜீவாத்மாவானா. வெறும் மாம்சத்தையும் தோல் எலும்பு இவைகளை உடைய ஒரு மனுஷன் அல்ல. இந்த மண்ணான மனுஷன் எங்க போகணும்? மண்ணுக்கு திரும்பணும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போனோம். ஆனா இந்த ஆத்மா, ஜீவ ஆத்மா, அவனவன் தான் செய்கிறதான கிரியைகளுக்கு தக்கதாக பலனை தேவன் கடைசி நியாய தீர்ப்பு நாளிலே கொடுப்பார். அப்போ நமக்கு ஆதாரம் மாத்திரமல்ல, நமக்கான பரிகாரம். இந்த உலகத்துல நாம தேடி அலைய வேண்டியதில்லை. இன்றைக்கு அநேக ஜனங்கள் தங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படியாக எப்படி போறாங்க? காசியில இருக்கிறவன் கன்னியாகுமரிக்கு வரான், கன்னியாகுமரியில் இருக்கிறவன் காசிக்கு போறான். அங்கிருந்து இங்க வர்றவனுக்கு அவன் என்ன சொல்றான்? நீ குற்றாலத்துக்கு போ, பாவநாசத்துக்கு போ, அந்த அருவி தண்ணீரை குளிச்சுட்டா பாவம் போயிடும். இங்க இருக்கிறவனுக்கு என்ன சொல்றான்? நீ காசியில போய் அங்க ஓடுற தண்ணீரை குளிச்சுட்டா உன் பாவம் போயிடும்ன்றான். எங்க போனாலும் சரி போ போ போ. இந்த போயிட்டு சொல்ற வார்த்தைக்கு பிரெஞ்சுல வான்னு பிரெஞ்சு தெரியுமா? பிரெஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது. டச்சு படிச்சேன், அதுல டச்சு இல்லாம போச்சது. ஆகையினால இந்த பிரெஞ்சு இது வார்த்தைகள் கொஞ்சம் படிப்பேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குவேன். பிரசங்கத்துக்கு மொழிபெயர்க்கிறது கூட அந்த உதவி செய்யறேன். அது போன்னு சொன்னா வா. பிரெஞ்சுல பேசுற ஒரு சவனுக்கே மொழிபெயர்க்கும் போது இந்த ஆபிரகாமுடைய சொல்லும் போது அவரு வான்னு சொல்றாரு, நான் போன்னு சொல்லு. வாங்கிறதுக்கு போன இருக்கும், வித்தியாசமான பொருளுடையதா இருந்தது. சரி, அப்போ ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க? மற்ற சமயத்தா எங்க போனாலும் புண்ணிய ஸ்தலத்துக்கு போ. ஆனா நம்முடைய வேதம் என்ன சொல்லுது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி,
துணியை போட்டுக்கிட்டு காலில் செருப்பு கிடையாது, பாதரட்சியும் கிடையாது, தலையில ஒரு மூட்டையை கட்டிக்கிட்டு கால்நடையா நடந்து மார்கழி மாசம் குளிர்ல 5 மணிக்கு முன்னாலே எழுப்பி தண்ணியில குளிச்சிட்டு, நான் தண்ணின்னு சொல்றது பச்சை தண்ணி, பச்சை தண்ணி சிவப்பு தண்ணி தெரியல, தண்ணினாலே குளிர்ந்த நீர் தான். அப்போ குளிர்ந்த நீரில் குளிச்சிட்டு நடுநடுக்கிறதான அந்த குளிர்ல குளிச்சிட்டு போய் காரணம் என்னன்னு தெரியுமா? அவங்க போன இடத்துக்கு அங்க போன தண்ணி கிடையாது, குளிக்க முடியாது. தாசர் ஐஸ்வர்யவானுடைய சம்பவத்தை ஆண்டவர் சொல்லும் போது அந்த ஐஸ்வர்யவான் எங்க இருந்தா அக்கினியில வேதனைப்படும் போது எப்படி பார்க்கலாம்? பண்ணி பார்த்துட்டீங்கல்ல, பஞ்சு பண்ணியில் பஞ்சு, அது கொல்றதுக்காக பிடிக்கப்பட்டு 4 காலையும் கட்டி ஒரு கம்புல போட்டு கொப்பை போட்டு 2 பேர் தூக்கி சமந்துட்டு போகும்போதுதான் வானத்தை எப்படி பார்த்தோம். அது வரைக்கும், அது பிறந்ததிலிருந்து அந்த நாள் வரைக்கும் ஒரு நாளும் உயர வானத்தை பார்த்ததே கிடையாது. நான் சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? எனக்கு ஒத்தாசை வரும், பருவங்களுக்கு நேராக ஏறியிருக்கிறேன். நமக்கான பரிகாரம் இந்த சரீர பிரகாரமான பரிகாரம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பரிகாரமும் நமக்கு எங்கதான் இருக்குது? பரிசுத்த வேதாகமத்தில். நூற்றுக்கு அதிபதி வந்து சொல்றாரு, ஆண்டவர் சோமாக்கும் வழியா போறாரு, அவர் வெளியில வந்து என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் தகுதியானவன் அல்ல. என்ன சொல்றாரு? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன். நமக்குள்ள எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? நான் இன்னொரு கேள்வி கேட்கணுமா? இந்த விசுவாசத்தை குறித்து பேசும்போது 19ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சது. நான் வீட்டுக்கு இருக்கும்போதே அதை யோசித்தேன். 19ஆம் தேதி தமிழ்நாட்டு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கிறது. மே மாசம் வரைக்கும் முடியும் வரைக்கும் எலெக்ஷன் இருக்குது. ஜூன் 4ஆம் தேதி என்றது, அது வரைக்கும் நாம என்ன செய்ய வேண்டியது? ஜெபம் பண்ண வேண்டியது. எத்தனை பேர் அதுக்காக ஜெபம் பண்றீங்க? ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? அதை எத்தனை பேர் மாற்றத்தை கொண்டு வந்தால் என்று விசுவாசி? எலெக்ஷன் முடிச்சாதான் ஐயா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நாம விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அதை கேட்டார், அதற்கான பதிலை கொடுத்தார். இதுக்கு மாதான எந்த பிரமாணமும் கிடையாது. நான் சில போதகர்களிடத்திலையும் சில பெரியவர்களிடத்திலையும் கேட்டா, எனக்கா நீ ஜெபம் பண்ணிட்டு மாற்றணும்னு ஜெபம் பண்ற, ஆனா அவங்க ஏன் ஜெபம் பண்ற? விசுவாசம் இல்லாத ஜெபம் புஷ்வானம். சுரண்டம் தோன்றதுக்கு கல் உடைக்கிறதுக்கெல்லாம் ட்ரில் போட்டு மருந்து வச்சு வெடி வைப்பாங்க. சிலது சரியா டைட் பண்ணல அப்படின்னு சொன்னா வெடிக்கும், ஆனா ஒரு கல்ல கூட பேர்த்து எடுக்காது, புஷ்ஷுன்னு அடிச்சுட்டு.
நல்ல இறுக்கி அமுக்கி சரியாய் டைப் பண்ணாதான் அது வெடிச்சு கல்லுகளை பேர்த்து. நாம விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து செவித்தால் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதுக்கான ஆதாரம் எங்கதான் இருக்குது? பரிசுத்த வேதம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏதாகிலும் குறைபாடுகள், வியாதி, ஆவிக்குரிய வியாதி இருக்குது இல்லையா? அதுல முதல் வியாதி என்னதான்? ஆவிக்குரிய ஜீவியத்துல முதல் வியாதி என்னதான்? அவிசுவாசம். ஆவிக்குரிய ஜீவியத்துல முதல் வியாதி அவிசுவாசம். அது நம்மகிட்ட இருந்து என்ன செய்யணும்? வெளியேற்றணும். விசுவாசத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை. நீ விசுவாசித்தால் அப்படியே ஆகும் என்று நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எல்லாவற்றிலேயும் நமக்கு ஆகாரமாய் பரிகாரமாய் இருப்பது வேத வசனம். கடந்த வாரத்தில் என்னுடைய மகள் கொழுந்தனுக்கு எங்க ஊர்ல கல்யாணம். எனக்கு போக விருப்பம் இல்லை, ஆனாலும் போக வேண்டியதான நிர்பந்தம். அதுக்காக நிச்சயம் பண்ணும் போதும் அங்க நடந்த கிறிஸ்தவங்க தான், அந்நியர்கள் அல்ல, கிறிஸ்தவங்க தான். என் மகாலிட்ட கேட்டு எனக்கு ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் ரிசப்ஷன்ல வாழ்த்து செய்தி கொடுக்கிறதுக்கு எனக்கு டைம் வாங்கி கொடு. அவங்க செய்யற காரியங்களை அங்கேயே வச்சு கிழிச்சு தொங்க விட்டுறது போல இருக்குது அப்படின்னு. அப்பா தயவு செய்து குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க, நீங்க பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இது பண்ண விடல. காரணம் என்னன்னு சொன்னா வேத வசனத்துல என்ன என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாள் பார்க்கிறது, நல்ல நாள் பார்க்கிறது, காலம் பார்க்கிறது, இது எல்லாம் அங்க இருந்ததை பார்க்கிறது. எனக்கு ஏன் தான் எனக்கு வந்த ஒருவேளை எனக்கு கை கொடுத்திருந்தா 10 நிமிஷத்துக்குள்ள அவங்களுக்கு என்னென்ன சொல்லணும்னு சொல்லி. எனக்கு 9 பிள்ளைகள். 9 பிள்ளைகளுக்கும் திருமணம் நடத்தி வச்ச காரியத்துல ஒரு நாளாயிரம் கேலண்டரை பார்த்து முகூர்த்த நாளான்னு சொல்லி பார்த்து வச்சிருக்கிறேன். நான் சொல்லுவேன், மற்றவங்களுக்கு கெட்ட நேரம் தான் எனக்கு. ஏன்னா நல்ல நேரம் பார்த்து வச்சாச்சுன்னா எல்லாரும் மிஸ் ஆயிடுவாங்க. அந்தந்த முகூர்த்தத்தை கல்யாணத்துக்கு போயிடுவாங்க. யார்கிட்ட கல்யாணத்துக்கு யாரும் வருவோம். ஆகையினால முகூர்த்த நாள் இல்லாத நாட்கள் தான் அதை பார்த்து வச்சு என்னமோ தெரியல. என் மகா கல்யாணத்துக்கு முந்தின மகன் கல்யாணத்துக்கு குஜராத்து போனேன். அங்கேயே நிச்சயம் பண்ணி பேர் எப்போ பண்ணணும்னு சொல்லி பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி பிள்ளைகள் பிரயாணப்பட்டு வர்றதுக்கு கல்யாணம் முடிஞ்சு திருப்ப ஊழியத்துக்கு போறதுக்கான நாளை கணக்கு பண்ணி வச்சிருந்தேன். 5 மாசத்துக்கு முந்தி மண்டபத்தை போய் பேச போனா, ஐயா சரியான முகூர்த்த நாள்ல கல்யாணத்தை வச்சிருக்கீங்களே போதான் எனக்கு பக்கம் அடிச்சது. மண்டபம் கிடைக்கல. கடைசியா ஒரு ஊழியக்காரரை வச்சு ஒரு மண்டபத்தை மதுரையில பார்த்தோம். எங்க அக்கா மகன் கல்யாணத்துக்கு வந்தவன், என்ன மாமா முகூர்த்த நாள்ல நீங்க கல்யாணத்தை வைக்க மாட்டீங்களே, இந்த கல்யாணத்தை மட்டும் எப்படி முகூர்த்த நாள்ல வச்சீங்க? அப்பா எனக்கு தெரியாதுயா, 5 மாசத்துக்கு முந்தையே பிள்ளைகள் போக்குவரத்து எல்லாத்துக்குமா பார்த்து வச்சேன். அது முகூர்த்த நாளா இருந்ததுங்கிறது எப்பதான் தெரியும். மண்டபத்தை
தேடி போற நேரத்துல தெரியும். ஆண்டவர் வேத வசனத்துல கொடுத்திருக்கிறபடி நாம் நடந்தால் எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள். நம்முடைய மனசுதான் அதை பார்த்து செய்யறதான காரியங்கள். அடுத்தபடியாக நாம பார்க்கிறது சங்கீதம் 107. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நம்முடைய ஆத்மாவை தப்புவிக்கிறவர், அழிவிலிருந்து தப்புவிக்கிறவர் நம்முடைய பரிகாரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தமது வசனத்தை நம்ம அழிவுக்கு தப்புவிக்கிறார். நம்முடைய ஆத்மாவை நிறைய வசனங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும், இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. பரிகாரம் பரிசுத்த வேதாகமம், சரீர பிரகாரமான ஆவிக்குரிய பரிகாரம். நாம மனுஷர்கள் சொல்ற மாதிரி எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாய்த்தான் வாக்கியவான்கள். அதுக்கு மேலாக நாம வேற எதையும் சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தபடியா அனுசாரம். என்ன புதுசா இருக்கா இந்த வார்த்தை அனுசாரம்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அனுசாரம்ங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அனுசாரம் வேதத்துல நிறைய இடங்கள் இருக்கு. ஆனா அனுசாரம் அனுசரித்தல் அனுசரிக்கிறது தான் அனுசாரம் என்று சொல்லப்படுகிறதான வார்த்தை. இந்த அனுசாரம் என்று சொன்னால் நாம் கை கொண்டு நடக்க வேண்டியவைகளை செய்வதுதான் அனுசாரம். அதற்கான வேத வசனத்தை நாம பார்க்கும் போது 1 தீமோத்தேயு 4:6. 1 தீமோத்தேயு 4. நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி. நாம் அனுசரிக்க வேண்டியவைகளை எங்க சொல்லி இருக்கிறது? பரிசுத்த வேதாகமத்தில். இது நாம யாத்திராகம் 15:26 படிக்கும் போது, நானே ஒரு பரிகாரியாக கர்த்தர் சொல்லும் முன்னால இந்த வார்த்தைய வித்தியாசமான ஒரு வார்த்தையில சொல்றார். வாசிங்க 15:26. கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு அனுசரித்தல்ங்கிறதுக்கான பொருள் என்னன்னா, அவருடைய வார்த்தையை கைக்கொண்டு அதன்படி நடந்தா நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர். நாம நிறைய காரியங்கள்ல சுகவீனத்துக்கு மாத்திரம்தான் இந்த வசனத்தை உபயோகிக்கும். வியாதி வந்துட்டதுன்னா என்ன சொல்றது? ஆண்டவரே, நீர் என் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லி இருக்கிறீர்கள், அதனால எனக்கு இந்த வியாதிய குணமாக்கும். நம்முடைய ஆவிக்குரிய சுகவீனங்கள் பலவீனங்கள் நீக்கிட்டதுன்னு சொன்னா நம்முடைய சரீர பிரகாரமான நோய்களும் நம்மிலிருந்து நீங்க செய்வார். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஐயா நீங்க இத்தனை 2-3 வருஷமா இந்த வழியில வேதனைப்படுறீங்களே, அப்போ நீங்க இன்னும் வேதத்தை அனுசரிக்கலையா அப்படிங்கிறதான ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறதான பாடுகளில் இதுவும் ஒன்று. இது எனக்கு சோதனையின் காலம். எந்த அளவுக்கு நான் செய்தி கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு
என்னுடைய சரீரத்தில் பாடுகளை கொடுத்து ஆண்டவர் என்னை சோதிக்கிறார். இதுல நான் நிற்கணும் என்கிறத ஆண்டவருக்கு விருப்பம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேத வசனத்தை அனுசரித்தால் 2 நாளாகவும் 18:31 2 நாளாகவும் 18:31 ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை 2 நாளாகவும் 18:31 சொல்லுங்க. யோசபாத்தை குறித்து சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை. கர்த்தர் யோசபாத்துக்கு யாரா இருந்தாலும் அனுசாரியாய் இருந்தார். அதுக்கு அர்த்தம் என்ன? யோசபாத் எல்லா இடங்களிலேயும் கர்த்தருடைய வேதத்தை அனுசரித்தபடியினால் அவருக்கு அனுசாரியாய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு வார்த்தை வரமாட்டேங்குது. யோசபாத் தேவனுடைய வசனத்திற்கு ஏற்க நடந்து கொண்டபடியினால், வேத வசனத்தை அனுசரித்தபடியினால் அவனுடைய இக்கட்டான நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார். அல்லேலூயா. நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் அனுசாரம். 5வது பார்க்கிறதான காரியம் ஆசாரம். அனுசரிக்கிறது வந்து ஆசாரம் என்று சொல்றது. ஒரு கூட்டத்தார் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் வித்தியாசமா அழைச்சி சொல்லுவாங்க. ஆச்சாரம் அப்படின்னு ஐயர் குடும்பங்கள் என்னன்னா ஆச்சாரம், ரொம்ப ஆச்சாரம். அவங்க ஒழுங்கு முறை. அதுக்கு அர்த்தம் என்ன? ஒழுங்கு முறை. நாம வேதவசனத்தை அனுசரித்து நடக்கிறோம். அனுஷ்டானங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது இல்லையா? சில குடும்பங்கள்ல மாமியார் மருமகளுக்கு இடையில யுத்தம் வரும். குடும்பி பிடிச்சு கூட நடிச்சு எடுப்பாங்க. நான் பார்த்தத சொல்றேன். எங்க வீட்டிலேயே வீட்டுக்கு முன்னாலேயே 2 பேரும் மாமியார் மருமகள் வேலைக்கு வந்தவங்க குடும்பிய பிடிச்சு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நாங்க ஏமா இப்படி சண்டை போடுவீங்க? ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்தாங்க. அனுசரிச்சு நடக்கிறதுன்னா அவங்க சொல்றத கேட்டு அதுக்கு ஏற்றபடி நீ நடந்துக்கையா. அந்த பிள்ளைய தனியா கூப்பிட்டு ஏமாற்று குடிமைப்படி போடுறீங்க, அந்த அம்மாவையும் கூப்பிட்டு ஏமாற்று பண்றீங்க. கொஞ்சம் 2 பேரும் அனுசரிச்சு நடந்தா இந்த பிரச்சனை இல்லையே. அப்போ எதை செய்ய வேண்டுமோ அதை ஒழுங்கின்படி செய்வது ஆச்சாரம். அவங்க சொல்ற பார்த்தோம்னா ஆதாரம். 1 Corinthians 14:40. சகலமும் நல் ஒழுக்கமாயும் சிரமமாயும் செய்யப்படக்கூடாது. அதுக்கு நாம் இந்த வேத வசனத்தை ஒழுங்காக படிச்சு, நான் ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்லுவேன். கடந்த வாரத்துல நான் வேதத்தை படிக்கும்போது சங்கீத வாசிக்கும் போது நீங்க விட்டு ஓடிடுவீங்க. கமா புள்ளி இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. வெறும் கொஞ்சம் அதை நிறுத்தி மெதுவா படிக்கலாமே அப்படின்னு நினைப்பேன். நான் முடிக்க முடியல. நீங்க முடிச்ச பிறகுதான் நான் முடிக்கிறேன்.
ஏன்னா அப்படியே பழகிட்டேன். ஒரு காலத்துல நான் அப்படி ஓடிட வேண்டும், ஓடி ஓடி ஒன்றும் பிடிக்க முடியல. ஒரு வாரத்துக்கு முன்பு சமஸ்கிருதத்துல புதிய ஏற்பாடு படித்தேன். ஹிந்தி படிச்சதுனால சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு எனக்கு அனுபவம் இருந்துச்சு. அதையும் படிப்பேன்னு சொல்லி சமஸ்கிருதத்துல படிச்சது. அந்த முதலாவது அதிகாரத்துல ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சவர்களாக சொல்லி கொஞ்சம் நிறுத்தி கவனமா பிழை இல்லாம படிக்கும் போது எனக்குள்ள ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆபிரகாம், தாவீது, இயேசு. அதான் 14 வருஷம் தலைமுறையா பிரிக்கிறார். ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறை. தாவீதிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலம் வரைக்கும் 14 தலைமுறை. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் இயேசு வரைக்கும் 14 தலைமுறை. இதை கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆச்சு படிக்கிறதுக்கு. அப்போ அதுக்கு முன்னால சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தையும் படிச்சுட்டு இருந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் இடத்துல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி மற்ற ஜாதிகளை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். 5ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 8:5 அப்படி சொல்லிட்டு 20ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க, மற்ற ஜாதிகளை போல நாங்கள். இந்த 14 தலைமுறை சவுல் ராஜாவை விலக்கிட்டு தாவீது ராஜாவினுடைய தலைமுறை மட்டும் 14 தலைமுறை. பாபிலோன்ல சிறைப்பட்டு போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல்ல ராஜாக்கள் கிடையாது. அன்னைக்கு தான் அது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுக்கு காரணம் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது அதுவும் இதையும் சேர்த்து அதை கம்பேர் பண்ணி படிக்கும் போது தாவீது ராஜா 14 தலைமுறை, அதுக்கப்புறம் ராஜா இல்ல. ஆனா ராஜா பிறந்தார். ராஜா பிறந்தார். ஆனா இவங்க என்ன செய்திருக்காங்க? அந்த ராஜாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க 2ஆம் அதிகாரத்தை மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது ராஜா என்கிறதான வார்த்தை இருக்கும். கிறிஸ்து ஆனவர் எங்க பிறப்பார் என்கிறதையும் அங்க சொன்னார். சாஸ்திரிகள் ராஜாவை தேடிதான் வந்தாங்க. ஏதோ போய் கேட்டாங்க, அவருக்கு தெரியல. அங்க இஸ்ரவேல் உள்ளதான வேதபாரகர், பரிசேயர், இவங்க சாஸ்திரிகளை கூப்பிட்டு கேட்டாங்க. அவங்க வேத வசனத்தை படிச்சதுனால யூதருக்கு ராஜாவாக பிறப்பவர் பெத்லகேமில் பிறப்பார் என்று சொல்லி அந்த வசனத்தை மட்டும் எடுத்தவங்க வாசிங்க. அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று. என்ன ஆச்சரியம் பாருங்க. நான் இத்தனை வருஷமா பைபிள் படிச்சோம், இதை நான் புரிஞ்சுக்கல. நிறுத்தி மெதுவா அந்த சமஸ்கிருதத்தை படிக்கும் போது ராஜா எங்க பிறப்பார்னு கேட்டு வந்தாங்க. ஏரோது கேட்கிறான், ராஜா எங்க பிறப்பார்னு கேட்கல. கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று விசாரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரும் யாருக்காக காத்திருந்தாங்க? கிறிஸ்துவாகிய மேசியாவாகிய கிறிஸ்துவுக்காக
கிறிஸ்துவுக்காக காத்திருந்தார்கள். சமாரிய ஸ்திரீ கூட சொல்றான், ஆமாய்யா கிறிஸ்துவானவர் வருவார்னு தெரியும், அவர் வரும்போது நீ சொன்னதெல்லாம் சொல்லுவாருங்கிறதும் தெரியும் ஐயா. கிறிஸ்துவானவர் வருவார் என்று அறிந்திருந்தார்கள். அவரை விசாரித்து சொன்னபோது சொன்னவங்களும் போய் பெத்லகேமுல போய் ராஜாவை தரிசிக்கவில்லை, கிறிஸ்துவை தரிசிக்கவில்லை. ஆனால் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் சொல்றார், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியா நியாயம் விசாரிக்கப்படுகிறான வேளையிலேயும் நீ மேசியாதானா? ஆமா. நீரா சொல்றீரோ? நீ கிறிஸ்தவனா கேட்கும் போது நீரா சொல்றீரோ? யாராயிலும் சொல்லி கேட்கிறீரான்னு கேட்டார் இயேசு. நான் அவர்தான் அப்படின்னு சொல்லும் போதும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு ராயன்னா ராஜா, அவரை இல்லாமல் எங்களுக்கு ராஜா இல்லை என்று மறுதலித்து தள்ளினார். ஆனா அவங்களே தான் சொன்னாங்க கிறிஸ்துவானவர் யூதேயாவில் பிறப்பார்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேத வசனம் ஒழுங்கும் கிரமமாய் கைக்கொள்ளப்பட வேண்டியதான ஒன்று. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒழுங்கீனமாய் நடந்தால் அதுக்கு என்ன பேர் தெரியுமா? அந்த வார்த்தை வாய்க்கிறது கொஞ்சம் வச்சிருந்தது. 10 கட்டளைகள்ல ஒண்ணு என்னது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கை கொள்ளணும், அதை கடைபிடிக்கணும், அதை ஒழுங்கின்படி அதை செய்ய வேண்டும். நிறைய காரியங்கள் இருக்கு. நான் வந்திருக்கேன், உங்களுக்கு ஒருத்தரை நீங்க அதை பார்த்துக் கொள்ளலாம். ஆசரிக்க வேண்டியது சாரம். அடுத்தபடியா சாரம். கொலோசையர் 4:6. கொலோசையர் 4:6. அவனவனுக்கு இருந்தபடி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கொலோசையர் 4:6. கிருபை பொருந்தினதாயும் சாரமேறினதாயும் இருப்பதாக. உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. எசேக்கியேல் 13:10. நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருக்க வேண்டும். கேட்கிறவங்களுக்கு 4 வார்த்தை சொன்னாலும் அது எப்படி இருக்கணும்? வேத வசனத்தின் படியான வார்த்தையா இருக்கணும். அதுதான் உப்பால் சாரமாக்கப்பட்டது. இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நாம தான் இந்த உலகத்துக்கு உப்பு. அதுக்கு அர்த்தம் என்ன? நாம இல்லைன்னு சொன்னா இந்த பூமி கெட்டு போகும். ஊறுகாய் போடுறதுல என்னது முதல்ல போடும்? முதல்ல காயை வெட்டினதும் கத்தரித்தோடா போடும். போடுவீங்களா? என்ன போடுவீங்க? ஊறுகாய் போடுவீங்களா? வீட்டுல ஊறுகாய் போடும்போது எப்படி போடுவோம்? காயை வெட்டின உடனே அதுல உப்பெல்லாம் போடுவோம். அது எதுக்காக? கெட்டு போகாமல் அதை பாதுகாப்பதற்காக. அடுத்தபடியா மற்ற
வத்தல் தூள் இதெல்லாம் போட்டு எண்ணெய் விட்டு தாளிச்சு நான் ஊறுகாய் கம்பெனி நான் வச்சிருக்கேன். ஆனால் தெளிவாக சொல்றவங்களுக்கு அதுக்கு வினிகர் அது இதுன்னு ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அதை கெட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காக அதை சாட சப்படியா செய்யறவங்க போடுவாங்க. நாங்க கழுவி சுத்தம் பண்ணி அழகா வெட்டி உப்பு போட்டு குலுக்கி தினமும் அதை கிண்டி கிண்டி விட்டு வெயிலையும் வைக்க மாட்டோம். அப்படியே வச்சு தாளிச்சு நல்லெண்ணெய வாங்கி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றி எண்ணெய் அந்த ட்ரம் பெரிய பெரிய ட்ரம் இருக்கும், அதுக்கு மேல ஒரு 6 இன்ச்சுக்காவது எண்ணெய் இருக்கும். அதுக்குதான் நான் ஒரு பழமொழி வச்சிருந்தேன், எண்ணெய்க்குள் இருந்தால் ஊறுகாய் எண்ணெய்க்கு கெட்டுவார். உப்பு எண்ணெய் அதே போலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம வேத வசனத்தை கொண்டு உப்பால் சாரமாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதோடு கூட எதுக்குள்ள இருக்கணும், பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய்க்குள் இருந்தால் நாம எண்ணெய்க்கும் கெட்டு போக மாட்டோம். சொல்லணும், உப்பா சாரமாக்கப்படணும். அங்க எதுவும் சொல்றாரு, இங்க சாரம் இல்லாத சார்ந்து காரசாரம் இல்லாத சார்ந்த இசைக்கியல சொல்றாரு. அடுத்த ஒரே ஒரு காரியம், இன்னும் 4 காரியங்கள் இருக்கு, நேரம் ஆனதுனால நான் நிறுத்திக் கொள்றேன். விஸ்வாரம், இது 2 விதமான பொருளை கொடுக்கக்கூடியதான வார்த்தை. விஸ்வாரம் வேத வசனத்துல பேதுருல சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலை எல்லாம் ஆண்டவர் மேல வைக்கிறான்னு சொல்றாரு. இந்த விசாரங்கிறதுக்கு கவலைங்கிற அர்த்தம் ஒண்ணு இருக்கு. அடுத்தது அதை குறித்து கடந்து போனதை குறித்து நினைச்சு வியாகுலப்படணும். பவுல் கொரிந்தியர்கள் நிருபத்தில் சொல்லும் போது, நீங்க கல்யாணம் பண்ணாதவங்க ஆண்டவனுக்கு பிரியமா இருக்கிறதுக்காக கவலைப்படுறீங்க. அப்போ அது 2 அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு காரியம். ஆக நாம கவலைப்பட வேண்டியது எதுக்காக, விசாரப்பட வேண்டியது எதுக்காக, நாட்கள் விதமான காரியங்களை செய்யாம போனேனே என்கிற விசாரம். அடுத்தபடியா ஆண்டவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு கவலை, அது நமக்குள்ளாக இருக்க வேண்டும். கவலைப்படுகிறதுனால் இவன் தன் சரீர அளவோடு ஒரு குணத்தை கூட்டுவான் பலப்படுகிறது. உலக பிரகாரமான கவலை, உலக பிரகாரமான கவலை வேண்டாம். எந்த கவலை வேணும், ஆவிக்குரிய வழியில நான் எப்படி முன்னேற வேண்டும் என்கிறதான கவலை வேண்டும் என்கிறதான காரியம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு 3 காரியங்கள் எழுதியிருக்கேன், நான் உங்களுக்கு அந்த காப்பி கொடுக்கறதுல அதை நீங்க பார்த்து படித்துக் கொள்ளலாம். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம வாழ்க்கைக்குள்ள எல்லா காரியங்களும் வேதத்தில் இருக்கிறது. அவ்வளவு அதிகமாக சுற்றி கட்டினாலும் மெயினா நம்முடைய விசுவாசத்திற்கு ஆதாரம் எதுவாக இருக்கிறது வேத வசனங்களாக இருக்கிறது. வாழ்க்கையிலே நம்ம நடக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது தவறு பண்ணிட்டோம், பிழை பண்ணிட்டோம்னா அதை திருத்துக்கிறதுக்கு அது எதுவாக இருக்கிறது, அதன் வசனங்கள் பரிகாரமாக இருக்கிறது. அநேக காரியங்களை சொன்னாங்க. 2 காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எதற்குமே ஆதாரம் இதுதான், வேத வசனங்கள் வாழ்க்கையின் ஆதாரம். எல்லாத்துக்கும் பரிகாரம் இதுவாக தான் இருக்கு.
பரிகாரம் எதுவாக இருக்கிறது? வேதமாக தான் இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தின் பரிகாரங்களை போல இல்லாதபடி எல்லா வேத வசனத்தையும் நம்ம அதிகமாக படிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த ஐயாவுமாக நீங்கள் அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய டாபிக். ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நாள் பிரசங்கம் பண்ண வேண்டியது. ஐயா அதை நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லணும்னு நினைச்சு சொல்றாங்க. ஆண்டவர் சுத்தமான மற்ற காரியங்கள் அவர்களுக்கு அதிகமான நேரத்தை நம்ம கொடுத்து ஒதுக்கி நம்ம வேதத்தை வச்சுக்கொள்வோம். தலைத்தாண்டி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரை, நல்ல வேலைக்காய் சோதனம் நீங்க எழுதி கொடுத்த வேதத்திற்காக நன்றி சாமி. இதை ஆதாரமாய் வைத்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்த எங்களுக்கு உதவி செய்ய சாமி. ஆண்டவரை தம்மை நாங்கள் வாசித்து அனுசரிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய தேவரில் கூட இருந்து எல்லா காரியங்களையும் கொடுத்து கொடுக்க செய்தி கொடுத்த யாவதற்கு ஆசீர்வதிங்க. செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. அந்த ஒவ்வொருவருடைய கருத்தில் வைத்துக் கொள்ளுங்க. குடும்பமாய் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நன்றி சாமி. வியாதி பலவீனங்களும் குடும்பத்தை விட்டு அகற்றுங்க. இந்த ஆண்டவரே தாமே சீதோஷ்ண நிலை எங்கள் யாரையும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் காத்துப்படுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் ஆண்டவர் வருமானத்தை ஆசீர்வதிங்க. புதிய பாதைகளை திறந்துட்டாங்க. ஆண்டவர் பொருளாதார சிக்கல்களை பரிபூர்ணமாய் மாற்றிட்டாங்க சாமி. பிள்ளைகள் சுபத்தை கேட்டபடி ஆசீர்வதிங்க. போக்கிலும் வருகையிலும் எல்லா வேலைகளிலும் கூட நடத்துங்க. உங்களுடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வாரம் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள வாரமாக இருக்கும் உதவி செய்ய கர்த்தரை கூட நடத்துங்க. பலவீனத்தை அகற்றுங்க. புது பலன் தாங்க, புது கிருபை தாங்க. ஒவ்வொரு மேலும் இரக்கமாக இருந்து பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நிலைமையாக நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாக்கியங்களும் ஆமென். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் நம்ம நேரோடு இன்று சதாகாலம் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.